ஓம் துவைத்தமிவ தத்துவவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. ஆத்மா அநாத்ம விவேகாத்தோ துவைத்தம் யஸ்ய ஹி வித்யதே சத்யம் பஷ்யதி வை விஸ்வம் மூடோ வேதாந்த பாஸ்கரஹ. யோ ஹி மூடஹ ஆத்ம அநாத்ம விவேகாபாவாத் துவைத்தமிதம் சத்யமிவ பஷ்யதி சஹா விஸ்வமிதம் சத்யமேவ பஷ்யதி. அத்ய தினாங்கः பர்வரி மாசே அஷ்டாவிंशति दिनः द्वयोरपि कियदन्तरम् इति विषय नामाङ्कित बृहदारण्यक उपनिषत् श्रुतिना यत्र हि द्वैतमिव भवति यत्र द्वैतमिव भवति तद् इतरं पश्यति. பிருஹதாரண்யக உபனிஷத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த ஸ்ருதி வாக்கியத்தின் இணங்கி, யாரு துவைத்தம் போல், எங்கு துவைத்தம் போல் தோன்றுகிறதோ அந்த இடத்தில் மற்றவை என்று பார்க்கப்படும். இது ஸ்ருதி வாக்கியம். யதா அக்ஞஹ துவைத்தமிவ பஷ்யதி ததா சஹா ஆத்மானஹ பின்னம் சத்தியம் வஸ்து பஷ்யதி. அஞ்ஞானத்தினால் அஞ்ஞானிகள் துவைத்தமாக பார்க்கிறார்கள். துவைத்தமாக பார்ப்பதுனா என்ன? ஆத்மாவிலிருந்து சத்தியத்தை வேறொரு வஸ்துவாக பார்ப்பது. த்விதா இதம் துவைத்தம், இரண்டாக இருப்பது எதுவோ அது துவைத்தம். பிரமாத்ரு பிரமாண பிரமேய ரூபேண திருஷ்யமானத்வே மேவ ஹி துவைத்தம் நாம. அறிபவன், அறியப்படுகின்ற பொருள், அறிவு என்று மூன்றாக எப்படி எல்லாமே பிளவப்பட்டிருக்கிறதோ அதை துவைத்தம் என்று சொல்லப்படும். துவைத்தஸ்யைவ ஹி திரிபுட்டி ஞானம் இது நாமாந்தரம். இதம் திரிபுட்டி ஞானம் து அஜ்ஞான விலாச மாத்திரமேவ நது பாரமார்த்திகம். இந்த பிளவை திரிபுட்டி என்று சொல்கிறார்கள். திரிபுட்டி என்றால் மூன்றானது. அந்த மூன்றாக இருக்கக்கூடிய பிளவுபட்ட துவைத்தமானது அது அனுபவத்துக்கு இருக்கே வெளிந்து, அது அஜ்ஞானத்தினுடைய வெளிப்பாடை வெளிந்து உண்மையாக பாரமார்த்திகம் பாரமார்த்திக சத்தியம், மேலான சத்தியத்தினுடைய கண்ணோட்டத்தில் அப்படி அதற்கு எந்த விதமான தத்துவமும் கிடையாது. ஆத்ம ஞான ரஹிதா நாம அவிவேகினாம் இதம் திரிபுட்டி ஞானமேவ சம்ய ஞானமிவ அவபாசதே. ஆத்ம ஞானம் இல்லாதவர்களேதான் அவிவேகத்தினால் இந்த திரிபுட்டியை உண்மையாக எடுத்துக்கொள்கிறார்கள். திரிபுட்டி ஞானமேவ சத்யத்வேன ஸ்வீகிருத்திய அக்ஞஹ நேத்ரேன பிரமாணேன ரூபம் பிரமேயம் திரஷ்டாசன்னு பிரமாதாசன்னு பஷ்யதி. இந்த திரிபுட்டி ஞானத்தை உண்மையாக எடுத்துக்கொள்ளுகின்ற அஞ்ஞானிகள், அவர்கள் கண்களை பிரமாணமாக கொண்டு பார்க்கப்படுகின்ற பொருளை பிரமேயமாகவும் பார்ப்பவர் தன்னை பிரமாதாவாகவும் எடுத்துக்கொள்வார்கள். அக்ஞ திருஷ்டயா திரஷ்ட்ரு திரஷ்ய தர்ஷனானி ஆத்மனஹ பின்னானி சத்தியத்வேன பவந்தி. அக்ஞ திருஷ்டியில் என்னாகிறது? ஒரே ஆத்மா பார்ப்பவன், பார்க்கப்படுகின்ற பொருள், பார்வை என்ற மூன்றாக பிளவுபடுகிறது. அந்த பிளவு உண்மையாகவும் தோன்றுகிறது. ததா தஸ்ய பிரமாணானி பிரமேயானி பிரமாதாரஹ ச சத்யா இவ அவபாசந்தே. துவைத வஸ்து அனுவாத சமயே அப்பி ஸ்ருதி இவ சப்த பிரயோகம் கரோதி இதி ந விஸ்மரதவ்யா. இந்த துவைத்த விஷயத்தை பற்றி ஸ்ருதி சொல்லும் பொழுது எங்கு துவைத்தம் இருக்கிறதோ அங்கு
அந்நியமாக பார்ப்பார்கள் அப்படின்னு ஸ்ருதியானது வாக்கியத்தை சொல்லும்போது அந்த துவைத்தம் என்ற வார்த்தையுடன் இவ என்ற ஒரு வார்த்தையை சேர்க்கிறது ஸ்ருதி. அதை அஞ்ஞர்கள் மறந்து விடுவார்கள். இவ என்றால் என்ன? போல் அப்படின்னு அர்த்தம். எங்கு துவைத்தத்தை போல் தோன்றுகிறதோ அங்கு அந்நியமாக தெரியும் என்று இந்த ஸ்ருதி வாக்கியம் கூறும்பொழுது அந்த துவைத்தத்தை போல் என்ற வார்த்தையை அஞ்ஞர்கள் மறந்து விடுவார்கள். ஆத்ம ஞானோதய சமகாலமேவ சர்வேப்யயம் பேதா பாதித்தோ பவதி ஆத்மைவ சம்பத்யதே. ஆத்ம ஞானம் உதிக்கும்போது இந்த பேதமெல்லாம் நீங்கிவிடும், ஆத்ம ஞானம் கிடைக்கும். ஞான அஜ்ஞானயோகோ பேதா ஞாதோவா. புரிகிறதா? ஆத்ம ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் என்ன பேதம் இருக்கிறது என்று கிரகிக்க முடிகிறதா என்று சொல்லுகிறார்கள். ஓம் துவைத்தமிவ தத்துவவிதே வேதாந்த பாஸ்கராய நமः.